விஜயகாந்த் நினைவிடத்தில் உணர்ச்சி பெருக்குடன் மரியாதை செலுத்தி வரும் தொண்டர்கள், பொதுமக்கள் அளித்த பேட்டிகளை தற்போது பார்க்கலாம். நாங்கள் 1987 ரசிகர் மன்றம் ஆரம்பித்தோம் கேப்டனுக்காக. கேப்டன் நாங்கள் உசுறு அவர் நினைவு நாளில் இன்னைக்கு வணங்கலான்னு வந்திருக்கோம். குறிப்பாக சொல்லணுனாக்கா முதல்ல வந்தோன்னே சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு. முதல்ல போய் சாப்பிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லாரும் போட்டோ பிடிச்சி அனுப்புகிறேன் நான் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய நேர்மை, அவருடைய உழைப்பு, மக்களுக்காக அவர் சம்பாதித்த உழைப்பை மக்களுக்காக கொடுத்து வாழ்ந்த ஒரே மனிதன், நல்ல உள்ள மனிதன் கேப்டன் பிரபாகரன் அவருக்கு. அதனால நாங்கள் வந்திருக்கோம். அவர்கிட்ட பிடிச்ச விஷயங்கிறது வேற, அவரை பிடிக்காதன்னு இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்யறதே நினைப்பா வச்சு உயிர் விட்டவர் அவர். அதனால அவர்கிட்ட பிடிக்காத விஷயங்கள் ஒண்ணுமே கிடையாது. மக்களுக்காகவே வாழ்ந்தவர், மக்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறவர் அவர் ஒருத்தர் தான். எல்லாரும் மனசுல இன்னே அவர் தங்கியிருக்கிறாருன்னா அவர் பண்ண நல்லது, மக்களுக்காக அவர் யோசிச்சது, இது எல்லாமே இந்த சின்ன பையன்ல இருந்து வயசானவங்க முதற்கொண்டு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தெரியுதுன்னா அது ஒண்ணுதான் அவருக்கு ரீசன். இதுதான் நாங்க நம்புறோம். எங்களுடைய தானை தலைவர் வாழும் கடவுளாக நாங்கள் மதிக்கின்றோம். அப்படிப்பட்ட தலைவருக்கு இன்று எங்களுடையதிலே இல்லை, கடவுளாக இருக்கிறார். அப்படிங்கும்போது அந்த கடவுளை தரிசிக்கிறதுக்கோசரம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்தோம். அவரை தரிசிட்டுட்டோம். அதே மாதிரி மேலே கழுகும் எங்களுக்கு அவர் அந்த கழுகு மூலியமா எங்களுக்கு அருள் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்படிப்பட்ட தலைவர் உலகத்திலேயே கிடையாது. இந்த மாதிரி இன்னைக்கு குரு பூஜைன்றதுனால எல்லாருமே இங்கே கலந்துக்கிட்டோம். நாங்கள் எங்கள் மாவட்டத்திலேருந்து ஒரு 200 பேர் வந்தோம். எல்லாருமே கலந்துக்கிட்டோம். சிறப்பான இது பண்ணாங்க. ஆனால் அந்த போலீஸ் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அவங்களுடைய போலீஸோடைய கெடுபடியால் கொஞ்சம் சொதப்பலா போச்சே தவிர மற்றபடி எல்லாரும் நல்லாவே பண்ணோம். நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க ஐயா. நாங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து பரதன் படத்திலிருந்து விஜயகாந்த் ரசிகர் மன்றத்திலிருந்து இருக்கோம். இன்னைக்கு வரைய தலைவருடைய இறக்க குணம், மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக வாழ்ந்த தலைவர், மக்களுக்காண்டியே வாழ்ந்த தலைவர் என்ற ஒரு அடிப்படையிலேயும் நாங்கள் அவருடைய ஆசையை நிறைவேற்றினா வருங்காலங்களில் தேமுதிக மிக எழுச்சியாக 2005 போல உருவாக்குவோம் அப்படிங்கிற கொள்கையோடையும் தலைவருடைய குரு பூஜையில நாங்கள் ஒரு சபலமாக எடுத்துக்கிறதா முடிவு பண்ணி தேனி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம். கேப்டன் ரொம்ப பிடிச்சவர் தான். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்தவர் நினைச்ச காமராஜருக்கு அப்புறம் இவர் தான், வேற எதுவும் கிடையாது. அவரோட கொள்கை ரொம்ப பிடிக்கும். தமிழை நேசிப்பார், தமிழ்நாட்டை நேசிப்பார், நம்ம இந்தியாவை ரொம்ப ரொம்ப நேசிப்பார், ரொம்ப நேசிப்பார். அவர் எப்பவுமே நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அதை எழுதி தமிழ் நம்ம தவிக்கிறோம். இதுக்கு மேலே எங்கள் கட்சி எங்கள் அந்நியார் மூலியமா அதை மீட்டெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த கட்சியை நம்மளுக்கு வளரணும், நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி அமைக்கணும், தமிழக மக்கள் எந்த ஒரு கவலை இல்லாமல் எந்த ஒரு துன்பம் படாமல் நல்லபடியாக இருக்கணும்ட்டு இந்த கேப்டனோட அருளால் நான் வேண்டிக்கிறேன்.